guys, welcome to Drama Crush Voice. இப்போ நம்ம ஆரஞ்சில் மலர்ந்த காதலோட 7வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல கோசாங் வந்து கோக்கு வந்து கிஸ் பண்ணியிருப்பான், அப்படியே முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம கோசாங்கோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. டேபிள் மேல இருக்கிற அந்த வெள்ளை பேப்பர் மேல நம்மளுக்கு தோன்றது, நம்ம ட்ரீம் இல்ல ஃபன்னா என்ன வேணாலும் எழுதிடலாம். இந்த ஃபீலிங்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ரொம்ப ஹார்டா தான் இருக்கு. நான் வந்து அது பேப்பர்ல எழுதி மடிச்சு இருக்கேன், அதனால அது பேப்பர்ல வந்து கரையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்ப வந்து கோ வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம கோ சாங் சொல்றோம், சாரி இதை வந்து நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ண நம்ம கோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கோ இப்போ அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட ரூம்க்கு வரான். பெட்ல படுத்துக்கிட்டு என்ன அவன் என்ன முத்தம் கொடுத்தானா சே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே எழுந்துச்சு நம்ம கோ சாங்கோட ரூமை பார்த்தா அந்த ரூம்ல வந்து லைட் எரியல, அவனுமே வந்து எட்டி பாக்குற மாதிரி தெரியல. இவன் படுத்துக்கிட்டு அதே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து கோசாங்கோட ரூமை தான் காட்டுறாங்க. அவனுமே வந்து தூங்கவே இல்லை. அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான், சாரி இதை வந்து நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தூங்கல. இவனுமே வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கு. பொழுதும் விழுந்துச்சு. நம்ம கோ வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அவனோட வாசல்ல இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான், கோசாங் வரானா வரலையா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க. பின்னாடி வந்து அவங்க மம்மியும் வந்துடுறாங்க. அவன் திடீர்னு திரும்புற நேரத்துல அவங்க மம்மியை பார்த்துட்டு ஆணு கத்த, அவங்க மம்மியும் ஆணு கத்துறாங்க. அப்படியே கொஞ்சம் ஃபன்னா தான் போகுது. அவங்க அம்மா கேக்குறாங்க, என்ன பார்த்து ஏன்டா ஷாக் ஆகுற அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி சரி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல கோசாங் வந்து கிளம்பிட்டானான்னு சொல்ல அவங்க மம்மி வந்து அவன் அப்பவே கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா நான் உங்க கூட ஸ்கூலுக்கு வரவான்னு சொல்ல, அம்மா நான் இப்ப ஹை ஸ்கூல் படிக்கிறேன், நானே வந்து ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நான் ஸ்கூலுக்கு வந்தா தானே உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க முடியும், ஏன் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னை இன்ட்ரோ பண்ண மாட்டியான்னு சொல்ல, என்ன கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அதை நான் கோசாங் கிட்ட கேட்டுப்பேன், கோசாங் கிட்ட வந்து உன்னை வாட்ச் பண்ண சொல்லுவேன்னு சொல்ல, அம்மா அவனை தனியா விட்டுருங்க அப்படின்றாங்க. சரிப்பா நான் உன்கிட்ட வந்து ஒன்னும் கேட்கல, நீ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பு, நானும் வந்து டோரை க்ளோஸ் பண்ணேன்னு சொல்ல, ஓகேம்மா பாயின்னு சொல்ல, போறதுக்கு முன்னாடி எனக்கு கிஸ் பண்ணிடான்னு சொல்ல அவனும் வந்து அவங்க அம்மாக்கு கிஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். ஸ்கூல்ல வந்து சைக்கிள் நிப்பாட்டுற இடத்துல கோசாங்கோட சைக்கிளை பார்த்துட்டு, அது எப்படி நீ என்ன கிஸ் பண்ணிட்டு காணாம போயிடுவ அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஆகஸ்டும் வந்துடுறாங்க. ஆகஸ்ட் சைக்கிளை விட்டுட்டு நீங்க பொறுமையா வாங்க நான் ஃபாஸ்டா போறேன்னு சொல்லி ஓடிடுறான். கோ வந்து ஆகரை பார்த்து கேட்கறான், நீ எதுக்கு என்ன பயம் புத்தனன்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்லை, நீ வந்து கிஸ்ன்னு சொன்னல, என்ன கிஸ்ன்னு சொல்ல, நான் வந்து கார்ட்டூனை பத்தி சொன்னேன், நான் புதுசா வந்து ஒரு கார்ட்டூன் பார்த்தேன்னா அதை வந்து டிவில பார்த்தேன், அதை தான் சொன்னேன், சரிவா கிளாஸ் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ போறான். அப்போ ஆகர் சொல்றா, இவன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைக்கிளை நிப்பாட்டிட்டு கிளாஸ் ரூம்குள்ள தான் போறாங்க. கோ சாங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்ததுனால அவனோட சீட்ல உட்காரலான்னு போறான். அங்க வந்து கோ பக்கத்துல உட்காரறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல. அதனால நம்ம ஆகஸ்டோட ஆளு பக்கத்துல போயிட்டு நான் இங்க உட்காந்துக்கலாமான்னு கேட்கறான். அவனும் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுறான். கோ சாங் அவனோட பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்ட கேட்கறான், என்ன நீங்க உட்காந்துட்டு இருக்க, உனக்கும் கோக்கோ எதனா சண்டையான்னு கேட்க, சண்டைனா இல்ல, எனக்கு வந்து எக்ஸாம்ல ஒரு டவுட், சயின்ஸை பத்தி இவன் கிட்ட கேட்கலான்னு நான் வந்தேன், அதனால இன்னைக்கு நான் இங்க உட்காந்துக்கிட்டோமான்னு கேட்க, ஓகே நீங்க உட்காந்துக்கோ, நான் வந்து உன் பிளேஸ்ல உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். அடுத்தது நம்ம ஆகரும் நம்ம கோவம் தான் பேசிக்கிட்டே வராங்க. எனக்கு வேற தூக்கமா வருது, நான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல தூங்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனோட பிளேஸ்ல ஆகஸ்ட் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, நீ என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அது ஒன்றும் கிடையாது, கோசாங் வந்து எக்ஸாமுக்கு பத்தி டவுட் கேட்கிறோமோ அதனால அவன் அங்க போயிட்டு இருக்கான், அதனால வந்து நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, இது எக்ஸாம் வரப்போதா என்ன அப்படின்னு சொல்ல, டேய் நீ வந்து இப்ப 11th கிரேட் படிக்கிறடா, ஒவ்வொரு நாளும் வந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோ வந்து அவனோட லிப்ஸை வந்து கடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஆகஸ்ட் கேட்கறான், உன் லிப்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவன் உடனே ஷாக் ஆயிட்டான். என்ன என் லிப்ஸுக்கு என்ன, நீ என்ன இப்படின்னா பேசிட்டு இருக்கேன்னா உனக்கு என்கிட்ட அடி வாங்கணுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோசாங்கும் கோவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லஞ்ச் பிரேக் வந்துடுது. நம்ம கோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அவன் பக்கத்துல வந்து கோசாங் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நம்ம கோசாங் தயங்கி இருக்க நம்ம கோவே வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன சயின்ஸ்ல டவுட் கேட்கணும், நீ எல்லாமே கேட்டியாச்சா அப்படின்னு கேட்க அவனுமே வந்து கேட்டுனா அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இப்ப எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்றான். சரி ஹாச்சி வந்து என் வீட்டுல எல்லாரும் ஒன்னா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன சொல்ற வரியான்னு கேட்க அதுக்கும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம கோசாங் வந்து பேசலாம்னு வரப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க பக்கத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ பேச முடியேன்ற மாதிரி அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் கேட்கறான், எப்பவுமே
எப்பவுமே வந்து கோகோட தடவை ஸ்கூலுக்கு வருவேன், இன்னைக்கு ஏன் நீ அவனுக்காக வெயிட் பண்ணாம ஃபாஸ்டா வந்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம கோவை பார்த்து கேட்கறான், என்ன உன் கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லைன்றான். என்ன நைட்டு ஃபுல்லா வந்து உன் லவரை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் பண்ணீங்கன்னா உன்னை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம கோவம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வந்து நேற்று நைட்டு தூங்கவே இல்லை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ நம்ம ஆகஸ்ட் மறுபடியும் கேட்கிறோம், அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன சண்டை போட்டீங்களா என்ன? எப்பவுமே வந்து நீங்க 2 பேரும் ஒண்ணாவே ஸ்கூலுக்கு வருவீங்க, ஒண்ணாவே வீட்டுக்கு போவீங்க, பக்கத்திலேயே உட்காந்துப்பீங்க, உங்களை வந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு இருப்பீங்க. இப்போ என்னன்னா தனித்தனியா ஸ்கூலுக்கு வரீங்க, தனித்தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்பவும் வந்து ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னதான் கதை அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்போ நம்ம கோச் சொல்றான், அப்படின்னா இல்ல, நான் வேணா இப்போ அவன் பக்கத்துல உட்காந்து அவன் ஷோல்டர் மேல வந்து நான் இப்படி கை போட்டேன்னா வந்து நீங்க நம்புவீங்களா அப்படின்னு சொல்ல நம்ம ஆகஸ்டும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப நம்ம வந்து கோசாங் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவன் ஷோல்டர்ல கை போடுறான். 2 பேருமே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. கோசாங்க்குனா வேர்வையே வருது. இப்ப என்ன ஓகேவா, நாங்க 2 பேரும் வந்து சண்டைனா போடல, ஒருத்தர் வந்து கோவமா இல்ல, நாங்க வந்து ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்க கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. ஆகஸ்டோட ஆள் என்ன பண்றான்னா, அதாவது அந்த லெட்டர் வைப்பாங்க இல்லையா, அந்த லெட்டர் வைக்கிற பையன் யாருன்றது வேற வந்து காட்டாம இருந்தாங்க. சோ ஆகஸ்ட் கூட உட்காந்துட்டு இருக்க பையன் தான் வந்து லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கான் போல. அவன் அவனோட பேக்ல வந்து லெட்டரை வச்சுட்டு வரப்போ நம்ம கோசாங் வந்துடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அவன் வந்து பயந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. கோசாங் சொல்றான், இது வந்து எனக்கு முன்னாடில இருந்தே தெரியும், அன்னைக்கு ஒரு நாள் வந்து பிக்சர் எடுத்தோம்ல அப்பத்துல இருந்தே எனக்கு தெரியும்னு சொல்ல, என்ன நான் பண்றது அவ்வளோ ஓப்பனாவா இருந்துச்சுன்னு சொல்ல, அவனும் வந்து நீ கவலைப்படாத, இதை பத்தி வந்து ஆகஸ்டுக்கு வந்து எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு வந்து அவனை அப்ரோச் பண்ணணும், ஆனா எப்படி பண்ணணும்னே தெரியல, எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்றியான்னு சொல்ல நம்ம கோசாங்கும் வந்து சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் மீட் பண்ணா என்ன, அப்படி பண்ணா வந்து கரெக்டா இருக்கும், நீயும் வந்து போன வருஷத்துல இருந்து இது மாதிரி லெட்டர் எழுதி அனுப்புற கரெக்டான்னு சொல்ல அவனுமே வந்து ஆமான்றான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ எழுதுற நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டான், அதனால வந்து நீ மீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் வந்துடுறான். கோசாங் இப்ப வந்து நான் என் பிளேஸ்ல உட்காரலாமா என்னன்னு சொல்ல அவன் வந்து சிரிச்சிட்டு சரி ஓகே நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அவங்க பிளேஸ்ல மாறிடுறாங்க. ஆகஸ்ட் வந்து அவன் கிட்ட கேட்கறான், என்ன நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியான்னு கேட்க அவன் வந்து இப்படி திரும்பிக்கிறான். கோசாங் இவன் வந்து என்ன மிஸ்ஸே பண்ணலையா, வா நம்ம 2 பேரும் மறுபடியும் பிளேஸ்ல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆளுக்கு வந்து ஒரு மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க நம்ம வந்து கோசாங் கிட்ட பேசலாம், அவன் வந்து எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப சார் வந்துடுறாரு. சார் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பேசாம ஒழுங்கா படிங்க, எக்ஸாம்க்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதனால நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் போயிடுறாங்க. ஆதர் வந்து ஆச்சி கிட்ட கேட்கறான், நம்ம டிக்டாக் ப்ளே பண்ணலாமான்னு சொல்ல ஆச்சி சொல்றான், ஏய் ஒழுங்கா படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ படிக்கிறான். நம்ம ஆகஸ்ட் என்ன பண்றான்னா எப்பயும் போல கதை புக்கை தான் படிச்சிட்டு இருக்கான். ஆகஸ்டோட ஆள் வந்து ஏய் ஒழுங்கா படின்னு சொன்னே அவங்களும் படிச்சிடுறாங்க. கோ வந்து படிக்காம ஜன்னலுக்கு வெளியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப கோசாங் வந்து அவனோட நோட்ல வந்து எழுதி கோ கிட்ட காட்டுறான். அதுல என்ன இருக்குன்னா, நீ ஏன் வந்து படிக்க மாட்டேற, நீ படிக்கலன்னா வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு எழுதி இருக்கு. கோ என்ன எழுதி இருக்கான்னா, எனக்கு பிடிக்கல, நம்ம ஸ்டடி குரூப்போட படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப மறுபடியும் கோசாங் வந்து எழுதுறான், நீ வந்து என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லி காட்டுறான். அவன் வந்து பார்த்துட்டு ஏதோ ரிப்ளை பண்ணாம ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி எழுதுறான். அப்ப வந்து நம்ம கோ வந்து எழுதுறான், நீ அதை வந்து வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எழுதிடுறான். இவங்க 2 பேரும் வாய் வழியா பேசிக்காம இப்பதான் வந்து அந்த காலத்து காதல் மாதிரி லெட்டர் வழியா எழுதி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது நம்ம ஆகர் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. எப்பயும் போல ஆகர் விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் விளையாடுறத வந்து ஆச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கையில என்னமோ பேப்பர் மாதிரி இருக்கு, அதை பார்த்து கேட்கறான், என்ன இதுல இருக்கிற எல்லாமே வந்து நீ பண்ணணுமான்னு கேட்க, எல்லாமே பண்ணணும், ஆனா இன்னைக்கு வந்து நான் பிராக்டிஸ் பண்றது வந்து ஷூட்டிங்கும் அதுக்கப்புறம் பாலோட ஹேண்டிங் பத்தி மட்டும்தான், நான் எங்க இருந்தாலும் வந்து அந்த பால் வந்து கரெக்டா அந்த பேஸ்கெட்குள்ள அடிப்பேன், நான் வேணா பண்ணி காட்டவான்னு சொல்லிட்டு அவன் 2 பால் வந்து கரெக்டா பண்ணிடுறான். அப்போ ஆச்சி சொல்றான், நீ வந்து ரொம்ப சூப்பரா பண்றேன்னு சொல்ல, இது வந்து ஒரு வேலை லக்கா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆச்சி வந்து கையில என்னமோ வச்சிருந்தா இல்லையா, அதுல லாஸ்ட் ஒன்னு எழுதுறான். இப்ப மட்டும் ஆகர் வந்து 3 பாயிண்ட் எடுத்தானா, நான் என்னோட ஃபீலிங்ஸை பத்தி நான் அவன் கிட்ட சொல்லலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுல எழுதி இருக்கு. ஆச்சி கிட்ட கேட்கறான், இப்போ மறுபடியும் நீ ஒரு 3 ஷாட் அடிக்கிறேன்னு சொல்ல, என்ன இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல, இதை பாரு நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாலை எடுத்து தூக்கி போட அது வந்து மிஸ் ஆயிடுது. மிஸ் ஆன உடனே ஒயிட் நேரை வச்சு அவன் எழுதுந்த வந்து அழிச்சிட்டான். ஆகர் கேட்கறான், என்னத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அது ஒன்றும் கிடையாது, நான் சும்மா கிரிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைன்ட்டு. சரி வா வீட்டுக்கு போலியா, உனக்கு வந்து லேட் ஆகுதுன்னு சொல்ல, நான் அம்மாக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்றான். ஓ பணக்கார பையன், உன் கையில ஃபோன் இருக்கிறதே நான் வந்து மறந்துட்டேன், எனக்கு வந்து உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஆட்சி சொல்றேன், அதுக்கு நீ பணக்கார பசங்களோட பழகுனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து நாங்க எல்லாரும் குரூப் ஸ்டடி பண்ண போறோம், அதனால கோவோட வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறான். சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு சீக்கிரமா போலாம்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க பேடை வாங்கி பாக்குறான். என்னதான் அவன் ஒயிட்னர்ல அழிச்சாலும் வந்து லைட்டா வந்து தெரிஞ்சிருக்கு போல ஆகருக்கு. அடுத்து நம்ம கோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. நைட் ஆயிடுது. ஆகஸ்டும் கோவம் தான் ஒன்னா இருக்காங்க. அவங்க படிக்கிறன்ற பேர்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆகஸ்ட் கேட்கறான், கோசம் வந்து உன் வீட்டு பக்கத்துல தானே இருக்கான், பேசாம அவனை போய் கூட்டிட்டு வாயன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, டைம் வரப்போ அவனே வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஆகஸ்டும் வச்சும் வந்துடுறாங்க. ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இப்ப வந்தா, நாளைக்கு வர வேண்டியதானே அப்படின்னு ஆகஸ்ட் கிண்டல் பண்ணா. சரி ஓகே நான் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு போற மாதிரி போக, ஏ அப்படின்னு கூப்பிடுறா, நான் சும்மா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வந்து ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒன்னா உட்காந்துட்டு இருக்கிற சமயத்துல
சமயத்துல நம்ம கோசாங் வந்து ஆரஞ்சோட வரான். சாரி கைஸ், நான் வந்து என் அப்பா கிட்ட வந்து என் ஸ்டடியை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. சரி, இந்த ஆரஞ்சு யாருக்கு, கோக்கா அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்ல. ஓ, எங்க எல்லாருக்குமான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறாங்க. ஆரஞ்சை லைக் பண்ற கோ மட்டும் எடுத்துக்கவே இல்லை. எங்க இருந்து அவனுக்கு ஆரஞ்சு கிடைக்காம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கோசாங்கே எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். ஆகஸ்ட் வந்து அவனோட பேக்கை ஓபன் பண்ண உடனே அந்த பேக்ல இருக்கிற அந்த நோட்ஸை வந்து பாத்துடுறான். மறுபடியும் எனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு எடுக்க, ஆகர் என்ன பண்ணாரு, அவன் கையில இருந்து அந்த லெட்டர் வாங்கிட்டு, இது உனக்கு போன வருஷத்துல இருந்து வந்திருக்குல்ல அப்படின்னு ஓபன் பண்ண பாக்குறான். குடு அப்படின்னு சொல்லி, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்ற மாதிரின்றான். அப்போ ஆச்சி சொல்றான், உனக்கு போன வருஷத்துல இருந்தே வந்திருக்கு, ஒரு வேலை வந்து உன்ன லைக் பண்ற பர்சன் தான் வந்து உனக்கு இதை வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றான். கோசாங் என்ன சொல்றான்னா, ஒருவேளை நம்ம கிளாஸ்ல இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், ஹேண்ட் ரைட்டிங் கூட வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை ரொம்ப நாளா வந்து உன் மேல வந்து க்ரஷ்ஷா இருக்கும், அதனாலதான் வந்து உனக்கு வந்து இது மாதிரி எழுதி அனுப்புறாங்க, நம்ம கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒருவேளை வந்து நீ யாருன்னு வந்து நீ கண்டுபிடி அப்படின்னு கோசாங் வந்து அவனுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அவனும் வந்து நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி டைம் ஆயிடுச்சு, படிக்க ஆரம்பிக்கலாமான்னு படிக்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் பொறுத்து ஆளுக்கு வந்து தூங்கிடுறாங்க. அப்ப யாருமே வந்து குரூப் ஸ்டடி பண்ண மாதிரியே இல்ல போல. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. எக்ஸாம்காக வெளியே கிளாஸ் ரூம்க்கு வெளியே வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்க, நம்ம கோசாங் மட்டும் இல்லவே இல்ல. கோசாங் எங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் வந்து ப்ரே பண்றாங்க, கடவுளே எக்ஸாம் வந்து ஈஸியா வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். அப்போ ஆகஸ்ட் சொல்றான், ஆகஸ்ட் நீ எதுக்காக இப்ப ப்ரே பண்ற, நீ என்னதான் ப்ரே பண்ணாலும் அது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப சார் வராது, இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு முன்னே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போனா போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த சார் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலை தான் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து இருக்க, நம்ம கோசாங் மட்டும் வரவே இல்லை. கடைசி நிமிஷத்துல தான் அவன் வரான். அவன் வந்த உடனே நம்ம கோ வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறமா எக்ஸாமும் முடிஞ்சிடுது. ஒரு மரத்தடியில வந்து ஆகஸ்டும் ஆகரும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் சொல்றான், சார் எக்ஸாம் வந்து எவ்வளவு டஃபா இருக்கு பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஆகஸ்ட் சொல்றான், நான் தான் சொன்னல, நீ என்னதான் ப்ரே பண்ணாலும் வந்து உனக்கு அது ஹெல்ப் பண்ணாதுன்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கோவும் ஹாச்சியும் வராங்க. என்ன பாஸ்கோ, நீங்க தான் வந்து இவ்வளவு லேட்டா வரீங்களே அப்படின்னு ஆகஸ்ட் பேசுறான். அப்போ கோ வந்து பாத்துட்டு, எங்க கோ சாங்னு கேட்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எக்ஸாம் ஹாலை விட்டு கிளம்புனதே வந்து ஃபர்ஸ்ட் கோ சாங் தான். கோ சாங் வேற கொஞ்ச நாளா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்கான், என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். கோ வந்து என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது நம்ம கோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்க, அந்த டம்ளர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து காதுல வச்சு பாக்குறான் எதனா கேக்குதான்னு. அப்போ அவனுக்கு முன்னாடி வந்து கோ சாங் இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். என்ன, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை இப்படி இப்படி நுமிட்டிட்டு பார்க்க உடனே வந்து மறைஞ்சு போயிடுறான். என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி பேசுறான். அடுத்தது அவன் பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனோட பாத்ரூம்லயும் வந்து கோசாங் பிரஷ் பண்ற மாதிரி இருக்கு. சிரிச்சுக்கிட்டே கேட்கறான், என்ன நான் அவனை ரொம்ப தொந்தரவு பண்றேன்னா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். என்ன இவன் இந்த இடத்துல இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் மவுத் வாஷ் பண்ணிட்டு பார்க்க மறுபடியும் வந்து கோசாங் வந்து மறைஞ்சு போயிடுறான். அடுத்து கோ வந்து சைக்கிள்ல எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கேன். அவனுக்கு பின்னாடி கோசாங் உட்காந்து அவனை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். கோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கோசாங் சொல்றான், என்னால வந்து உன்னை மனசுல இருந்து தூக்கினா போட முடியாது அப்படின்ற மாதிரி பேச, இவன் கத்திக்கிட்டே வந்து கீழே விழுற மாதிரி போயிட்டு ஒரு புதர்ல தான் விழுந்துடுறான். கீழே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தெரியுது, அங்க வந்து கோசாங்கே இல்லை, எல்லாமே வந்து அவனோட கற்பனை தான். அங்க இருந்து கட் பண்ணா ஒரு பார்க்ல வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன, கோசாங்க பத்தி எதனா தகவல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது, அவன் வந்து பேங்காக்ல வந்து ஏதோ ஒரு டியூஷன் படிக்கிறான் போல, ஒருவேளை அங்க கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன, அவனை பத்தி கவலையே இல்லையா, ஒருவேளை அவனை யாருன்னா கடத்தி போயிருந்தாங்கன்னா, இல்லைன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்தா அப்படின்னு ஆகஸ்ட் கேட்க, இங்க வாயேன்னு சொல்லி அவன் வாயிலேயே ஒரு குத்து விட்டுறான் நமக்கோ. என்னடா பண்ற, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல, உன்னோட வாட்டி எதனா பேசுனேன் அவ்வளவுதான், வாயை கழுவு முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆகர் என்ன பண்றான், கோ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடவே இல்லை, அவனோட ஐஸ்கிரீம் வந்து பிடிங்கலான்னு பார்க்க, நீ தான் சாப்பிடல, நான் எடுத்துக்க சொல்ல, முதல்ல உன் வயசை சாப்பிட, எதுக்கு என்கிட்ட அதை பிடிங்கி பிடிங்கி சாப்பிடுற அப்படின்ற மாதிரி கோ பேசிட்டு இருக்கான். ஆகஸ்ட் சொல்றான், நீ ஏன் பேசாம உங்க அப்பா கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்ல, ஓகே டைம் கிடைக்கிறப்போ நான் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கோ சொல்றான். உனக்கு வந்து அவன் மேல கவலையே இல்ல போலி அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கும் வந்து குத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி பேசுறான். அடுத்தது ஆகஸ்டோட லவ் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்ல இருந்து யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சியா, நீ ஏன் வந்து பதில் லெட்டர் போலன்னு சொல்ல, அவன் யாருன்னே தெரியல, யாருன்னு தெரிஞ்சாதானே நான் வந்து திருப்பி எழுதுறதுக்கு, அதனால வந்து நான் எழுதல அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஆகரியும் ஆச்சியும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஹாச்சி வந்து அவனுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்க, என்னது இதுன்னு கேட்கறான். இது வந்து நான் என் சீனியர் கிட்ட இருந்து நான் வாங்கினேன், இந்த அவனுக்கு இது ரொம்ப ஆர்வம் இல்ல, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆகரும் வந்து அதை வாங்கிட்டு, தேங்க்யூ ஆச்சி, நீ தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கான். அவன் விளையாடிட்டு வந்ததுனால அவன் மேல ஃபுல்லா வேர்வையா இருக்கு. இவன் தள்ளி தள்ளி போக, என்ன உனக்கு என்ன பார்த்தா இப்ப பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவன் ஓட, இவனும் அவனை துரத்த, அப்படியே மாறி மாறி இவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து நம்ம கோவை தான் காட்டுறாங்க. கோ வந்து
எப்பவுமே அவன் மரத்தடியில வந்து படுத்துட்டு இருப்பான் அவன் வீட்டு வாசல்ல. அங்க படுத்துக்கிட்டு நம்ம கோசாங்கியே தான் வந்து நினைச்சிட்டு இருக்கான். நீ தான் வந்து அதை வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, நான் வந்து உன்னை மிஸ் பண்றேன், நீயும் வந்து என்ன ரொம்ப மிஸ் பண்றியா, எனக்கு எதனா ஒரு சின்னதா ஒரு சைன் காட்டுறியா அப்படின்னு சொல்ல உடனே வந்து அவன் பக்கத்துல ஆரஞ்சு விழுந்துருது. ஆரஞ்சு விழுந்த உடனே வந்து அவன் ஹாப்பி ஆயிட்டான். கோசாங் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பார்த்தா நம்ம கோசாங்கோட அப்பா தான் இருக்காங்க. கோசாங்கோட அப்பாவை பார்த்துட்டு வணக்கம் அங்கிள்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எங்க கோசாங்னு கேட்க அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க அவன் ட்ரைனிங்காக பேங்காக்கு போயிருக்கான் அப்படின்னு அவங்க டாடி சொல்லிடுறாங்க. சரி அவன் எப்போ வருவான் அப்படின்னு கோ கேட்க அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க அவன் வந்து ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நாள் வருவான் அப்படின்னு சொன்னா. சரி நான் எப்படி அவனை கான்டாக்ட் பண்றது, நான் மட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க அதான் கேட்கறேன் டாடி அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க அவன் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் போனான், அவன் படிக்கிறதுக்காக போறான், யாரையும் வந்து கான்டாக்ட்னா பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா வந்து ஆரஞ்சை பிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அங்க ஒரு கூடை இருக்கு. அந்த கூடை பத்தி கோ வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. நான் வந்து 10th கிரேட் படிக்கிறப்போ நானும் கோசாங்கும் தான் வந்து இந்த கூடை எடுத்து அங்க வச்சோம், ஒரு வாட்டி அது கீழே விழுந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கான். அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க ஏன் நீங்க வந்து இது மாதிரி பண்ணீங்க, ஒருவேளை நீங்க கீழே விழுந்து அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் வந்து ஒன்னும் இல்ல அங்கிள் அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த கூண்டை வந்து தட்டி விட்டுறாரு, அது வந்து கீழே விழுந்துடுது. ஒருவேளை வந்து கோசாங் வந்து இப்போ பேங்காக்கு போயிருக்காங்கல்ல, அது வந்து உங்க ஐடியாவா அங்கிள் அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல, ஏன் நீ கேக்குற அப்படின்னு சொல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளுமே வந்து போயிடுறாரு. சாரி நான் வேற அங்கிள் அப்பா டாடி அப்படின்னு 3 வாட்டி இவரை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பேன், அதெல்லாம் வந்து கத்துக்காதீங்க. அடுத்து கோ வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த குருவி கூட பாக்குறான். அவன் பக்கத்துல ஆரஞ்சு இருக்கும்ல அதை வந்து எடுக்கிறான். எடுத்துட்டு என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு அழகான சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் எப்பயும் போல ஆரஞ்சு தோலை உரிச்சு தோலை தலைக்கு மேலேயும் எப்பவுமே ஆரஞ்சு சாப்பிடுவான். ஆனா இந்த வாட்டி வந்து அவனுக்கு சாப்பிடுற மூடே இல்ல போல. ஆரஞ்சை உரிச்சிட்டு டேபிள் அவன் பக்கத்துல இருக்க டேபிள் மேல வச்சிடுறான். அந்த டம்ளரை எடுத்து பேச முடியுமான்னு பாக்குறான். கோசாங்கோட வீட்டை பாக்குறான். அவனோட விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கோ வந்து ரொம்ப கோசாங்க வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அப்படியே வந்து இவங்க லீவும் முடிஞ்சிடுது. இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஓப்பனிங் போல. அப்போ கோ வந்து அழகா ரெடி ஆயிட்டு அவங்க அம்மா கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க அம்மா சாப்பிட்டுக்கிட்டே வந்து வெளியே பாக்குறாங்க. இவங்க வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து கோசாங் வந்து கேக்க வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அப்போ கோவோட மம்மி சொல்றாங்க இந்த பாரு உன் ஃப்ரெண்டு வெளியே இருக்கான், அவனை உள்ள கூட்டிட்டு வா, நம்ம கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லு அப்படின்ற. அவன் வந்து சைலண்டா இருக்கான். ஏய் நான் தான் உன் ஃப்ரெண்டை கூட்டு வான்றல, போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்ல இவனும் வந்து வெளியே வந்துட்டு வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கோசாங்க வந்து உள்ள கூப்பிட்டுக்கிறான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு இதை வந்து எங்க அம்மா வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுக்குறான். ஓ ஆரஞ்சு கேக்கா, இது வந்து கோக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நீயும் வந்து எங்க கூட பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல இல்ல ஆண்டி நான் வீட்லயே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோசாங் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்தது இவங்க கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. கோசாங் வந்து ஃப்ரண்ட் ரோல ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். கோ கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு கோசாங் வந்து அந்த சீட்ல இல்லைன்றத பார்த்துட்டு அவனுக்கு வந்து செம கோவமா ஆயிடுது. கோசாங் கிட்ட போய் கேக்குறான் நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற, நீ வேணும்னே தானே இப்படி பண்றேன்னு சொல்ல எனக்கு வந்து கண்ணு தெரியல, அங்க உட்காந்தா எனக்கு போர்டு வந்து கிளியரா தெரியல, அதனாலதான் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஓ உனக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோ வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஆகஸ்டும் ஆகரும் தான் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து என்ன ஆச்சு, லீவ்ல இருந்தே இவன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல சரி விடு நான் போயிட்டு கோவை என்னன்னு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஆகர் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஆகஸ்ட் வந்து கோசாங் கிட்ட பேசுறான். நீ வேணா இப்படி பண்ற, அவங்க 2 பேருக்குள்ள வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ இப்படி வந்து நடந்துகிட்டேன்னா வந்து நிலைமை வந்து இப்ப இருக்கிறத விட ரொம்ப மோசமா தான் ஆயிருக்கும். உனக்கு தெரியுமா கோ வந்து உன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம் தான் வந்தான், நீ வந்து திடீர்னு வந்து இப்படி சேஞ்ச் ஆயிட்ட, இதனால வந்து அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்காதா, அவன் வந்து உன் மேல உண்மையால கேரா தான் இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் சீட்ல போய் உட்காந்துக்கிறான். இவனும் வந்து என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்தது வந்து மழை ஜோன்னு பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கிளாஸ் ரூம்ல வந்து யாருமே இல்ல. ஆகஸ்டும் அவனோட ஆளும் மட்டும் தான் இருக்காங்க. ஆகஸ்ட் வந்து சொல்றான் இன்னைக்கு எதுக்கு நீயும் நானும் வந்து கிளீனிங் டியூட்டி பண்ணணும், இன்னைக்கு தான் வந்து ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் நாள், இன்னைக்கே வந்து மழை ஜோன்னு பெய்யுது, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான் என்னோட அம்ப்ரெல்லா வந்து உடஞ்சிடுச்சு, இன்னைக்கு ஏன் நம்ம டியூட்டி பாக்குறோம்னா இதுக்கப்புறம் 15 நாள் பொறுத்து நம்ம டே வரும், ஆனா இப்போ மழை பெய்யறதுனால நம்ம கிளாஸ் ரூம் வந்து கொஞ்சம் சுத்தமா தான் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிளீனிங் ஒர்க்னா இருக்காதுன்னு அவன் எப்பயும் போல கிளாஸ் எடுக்க போதும் போதும் நான் கிளீனே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறான். அப்புறம் சொல்றான் என்ன அவனுக்கு வந்து கிளாஸ் மானிட்டர் ஆகுறது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆகரையும் ஆச்சியும் தான் காட்டுறாங்க. ஆகர் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆச்சி கிட்ட வர இப்ப கோவியும் கோசாங்கியும் பத்தி தான் பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்க எனக்கு தெரியல, இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றாங்கன்ற மாதிரி ஆகர் சொல்றான். அதுக்கு ஆச்சி சொல்றான் இவங்க 2 பேருக்கும் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஃபீலிங்ஸ் இருக்கும், அதனாலதான் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து ஒருத்தங்க கிட்ட சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு தைரியம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். சரி நான் வந்து பிராக்டிஸ் பண்ண போறேன், நீ வந்து நான் என்ன பண்றேன்னு சொல்லி இதை கொஞ்சம் செக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பேட் மாதிரி எடுத்து கொடுத்துடுறான். அடுத்தது வந்து கோசாங்க
கோசாங்க தான் காட்டுறாங்க. கோசாங் வந்து கிளாஸ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போலான்னு வர, அங்க ஸ்டெப்ஸுக்கு கீழ ஒரு பெஞ்ச் மாரி இருக்கு. அந்த இடத்துல வந்து வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தனியா படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க ஒரு பொண்ணு வந்து வரா. அந்த பொண்ண வந்து நிப்பாட்டிட்டு, "இந்தா இந்த கொடைய எடுத்துட்டு போயிட்டு கோ கிட்ட குடு" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இது வந்து அவனோட அம்பரெல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு கோசாங் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வந்து படுத்துட்டு இருக்க இடத்துல வந்து அந்த பொண்ணு போயிட்டு, "இந்தா இந்த கொடைய வந்து உன்கிட்ட கோசாங் குடுத்தான்" அப்படின்னு சொல்லி குடுக்க, கோவும் அந்த அம்பரெல்லாவ வாங்கிட்டு கீழ பார்க்க, அந்த பையன் வந்து மழையில நனைஞ்சு போறதே பார்த்துடுறான். இவன் குடுகுடுன்னு மழையில நனைஞ்சுக்கிட்டு கோசாங் கோசாங்ன்னு சொல்லிட்டு கோசாங் கிட்ட வந்து பேச போறான். "உன் மனசுல என்ன இருக்குன்னு வந்து சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்ல, அந்த பையன் வந்து சாரி கேட்கறான். "என்ன எப்ப பார்த்தாலும் சாரி கேட்கிற? முதல்ல சாரி சொல்றத நிப்பாட்டு. நீ உன் சாரிய கேட்டு கேட்டு வந்து எனக்கு சலிச்சு போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டே இருக்க" அப்படின்ற மாரி அவன் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். "நீ இன்னும் என்ன எவ்வளவு நாள் தான் அவாய்ட் பண்ண போற? நீ வந்து என்ன இப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கிற. நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிள் எடுத்துட்டு போற மாரி போக, அந்த சைக்கிள வந்து தள்ளி விட்டுடுறான். கோசாங் ஒரு பக்கம் அழுகுற மாரி அழுதுகிட்டு இருக்க, கோவுமே வந்து அழுது அழுது தான் வந்து பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து உன் ரூம்ல வந்து என்ன நடந்துடுச்சு? நீ வந்து அத வேணும்னு பண்ணலன்னு சொன்ன. சாரி கேட்ட. நானும் வந்து உன் சாரிய வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். நீ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆயிடும்னு வந்து பயப்படுறியா? அப்படின்னு சொல்ல, இது அப்படி இல்ல அப்படின்ற மாரி சொல்றேன். அன்னைக்கு வந்து நான் என்ன செய்யுதுன்னே தெரியாம நான் இருந்தேன். நீ வந்து சாரி கேட்ட. இருந்தாலுமே வந்து நான் ஓகேன்னு தானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து நீ இது மாரி பண்ணிக்கிட்டே இருக்க. என்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற. நீ வந்து இப்ப எனக்கு ஆன்சர் சொல்லு. நீ இப்படி சைலண்டா தான் இருக்க போறியா? சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நீ பேசாத. நானும் வந்து இதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து பேச மாட்டேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுகிட்டே போக, அப்போ கோசாங் வந்து சொல்லிடுறான், "எனக்கு வந்து உன்னை புடிச்சிருக்கு." அவன் புடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே வந்து லைட்டா சிரிக்கிற மாரி தான் பார்க்கறான். முகத்துல இப்படி கைய வச்சுட்டு வானத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. "நம்ம லைஃப் வந்து ஒரு எம்ப்டி பேப்பர் மாரி தான். அத வந்து யாராலயும் எதுவும் சொல்ல முடியாது. அதுல தான் வந்து வேர்ட் வந்து எழுத முடியும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. அப்படியே வந்து நம்ம ஆகஸ்ட்ட தான் காட்டுறாங்க. ஆகஸ்ட்டுக்கு வந்து அந்த லெட்டர் இருக்கும் இல்லையா? அந்த நோட்ஸ் அத பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப மறுபடியும் வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அதுல என்ன கேக்குதுன்னா, சில பேர் வந்து அவங்களோட உணர்வ வந்து அந்த லெட்டர்ல எழுதி அனுப்புறாங்க. சில பேர் வந்து அந்த பெர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்ற மாரி கேட்க, அப்ப அந்த படிப்பாளி பையன் சொல்லிடுறான், "உனக்கு நான் தான் வந்து இந்த நோட்ஸ வந்து அனுப்புறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆகரையும் ஆச்சியும் தான் காட்டுறாங்க. ஆச்சி வந்து ஒண்ணு எழுதிட்டு அடிச்சிருந்தா இல்லையா? அதுல வந்து எழுதி இருக்கு. ஆச்சி அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆகரும் வந்து அவன பார்த்து சிரிக்கிறான். ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ அந்த பேப்பர்ல எழுதுறது மூலியமா வந்து கம்ஃபர்டபுளா இருக்க முடியுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கு. அப்படியே வந்து கோவியும் கோசாங்கியும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேப்பர்ல வந்து என்னதான் வந்து ஃபோல்டிங் மார்க் இருந்தாலும், அத வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இல்ல. அது வந்து நம்மளுக்கு சில மெமரீஸ வந்து திருப்பி கொடுக்குது. ஒரு காலத்துல எங்க 2 பேருக்குள்ளயும் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்து இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சீக்கிரமா உங்கள அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.